அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த வீடியோல நம்ம தொழுகையும் திருக்குர்ஆனோட சில ஆயத்துக்களில் உள்ள அர்த்தங்களையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தொழுகையை பத்தி பார்ப்போம். தொழுகை என்பது நமக்கு இன்றியமையாத ஒரு கடமை. அல்லாஹு தாலா நம் மீது 5 நேர தொழுகையை கடமையாக்கி விட்டிருக்கான். ஓகேவா? இப்போ நம்ம இந்த தொழுறதுக்கு மூலமா நம்மளுக்கு எந்தெந்த நன்மைகள்லாம் ஏற்படும்? ஒருத்தங்க தொழுறது மூலமா அல்லாஹ்விடம் நேரடியாக பேசக்கூடிய ஒண்ணா. அல்லாஹ்ட்ட நம்ம பேசணும்னா நம்ம தொழுகை மூலமா அதை நிறைவேற்றிக்கலாமா? நமக்கு தேவையான துவாக்களையும் நம்ம தொழுகை மூலமா பெறுமலாம். மறுமையில் நமக்கு முதல் விசாரணையே இந்த தொழுகை பத்தி தான். மேலும் இந்த ஒருவர் 5 நேர தொழுகையை முறையாக தொழுபவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒழுங்கா இருப்பாங்க. வேற இந்த தொழுகை நமக்கு தீமைகள்ல இருந்து நம்மளை ரொம்ப ரொம்ப தடுக்குது. ஏதோ நம்ம ஒரு தீமையை செய்ய போகும்போது ஒரு தொழுகிறவர் அந்த தீமையில இருந்து தடுப்பாரு. ஓகேவா? இது நம்மளோட ஹதீஸ்கள்லையும் திருக்குர்ஆன்களையும் நிறைய வந்த நிச்சயமாக தொழுகை தீமையிலிருந்து தடுக்குதுன்னு சொல்லி நிறைய வாட்டி நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ தொழுகிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு கடமையாகும். மேலும் இந்த வீடியோல நான் தொழுகையை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? வேற திருக்குர்ஆனோட அர்த்தங்கள். நமது திருக்குர்ஆனோட அர்த்தங்களை படிக்க படிக்க நம்ம குர்ஆனோட அர்த்தங்களை நம்மளுக்கே தமிழ்ல விளங்குற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம இதுல ஒரு பயானும் ஒரு சின்னசா நமக்கு நம்மளோட தமிழ் அர்த்தத்துல நம்மளோட அரபி வாக்கியங்கள் புரியுற மாதிரியா பார்ப்போம். அப்ப நம்ம 2 புரியுற மூலியமா நம்மளுக்கு தொழும்போது நம்ம சொல்கின்ற அரபி வார்த்தைகளோட அர்த்தங்கள் தெரிஞ்சா நம்மளோட தொழுகையில உள்ள நம்மளோட கவனக்குறைவுகள் சிதறாம இருக்கும். ஏன்னா நம்மளோட தமிழே நம்மளுக்கு மனசுல பதிகிற மாதிரியே இருக்கும். அப்ப பதிஞ்சு நம்மளே நேரடியா அல்லாஹ்ட்ட கேட்கலாம். ஓகேவா? இப்ப வாங்க. இப்போ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட கவனம் ஃபுல்லும் இந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமோட தமிழ் அர்த்தம் தெரிஞ்சாதான் நம்மளோட கவனம் ஃபுல்லும் இருக்கும். இப்ப பிஸ்மின்னா பெயர்னு அர்த்தம். ஓகேவா? லில் அல்லாஹி, அதாவது சேரு சபர் இது பண்ணும்போது தெரியும். பிஸ்மில்லாஹி அல்லான்னு இருக்குல்ல, அப்ப அல்லாஹுவின் பெயரால். பிஸ்மின்னா பெயர், அல்லானா அல்லாஹுவின் பெயரால். அர் ரஹ்மான் மிகுந்த கருணையுள்ளவர். அர் ரஹீம் எப்போதும் அருள் புரியவர். ரஹீம்னா அருள்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரஹ்மான்னா கருணை. அப்ப ரஹ்மான்னா கருணை, ரஹீம்னா அருள் புரிபவர். ஓகேவா? அப்ப பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பிஸ்மி பெயரால், அல்லாஹுவின் பெயரால், அர் ரஹ்மான் மிகுந்த கருமையாளர், அர் ரஹீம் எப்போதும் அருள்புரிபவர். இப்போ நம்மளுக்கு இதோட அர்த்தம் தெளிவா தெரியுது. நெக்ஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஃபாத்திஹாவை தான் நான் உங்களுக்கு இதுல எடுத்துக்கலாம். அல்ஹம்து புகழ். ஹம்துனா என்னதுன்னா புகழ்னு அர்த்தம். ஹம்துனா புகழ். லில்லாஹி அல்லாஹுவிக்கே, அல்லாஹ்வோட பெயர் வந்ததுனால அல்லாஹுவிக்கே. ரப்னா என்னன்னு சொல்லுவோம்? ஆண்டவன், இறைவன், அப்படி எதனாலும் சொல்லிக்கலாம். ஆலமீன், ஆலமீன்னா உலகங்களின். அப்போ அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ரப்பில் ஆலமீன் எல்லா